ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம உங்ககிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டில் வர ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா சில வவுச்சர் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோன்னா கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம எப்படி அந்த வவுச்சரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆக்சிஸ் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பாருங்கள், அதில் வந்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னா உங்களுடைய எம்பின் கேட்கும். ஸோ அந்த எம்பின்னும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ஹோம் பேஜ் வந்துருச்சு. அதில் பாருங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகுது பாருங்கள். என்கிட்ட வந்து 2554 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த 2554 பாயிண்ட்ஸு ஸோ கீழே வந்து வவுச்சர்ன்னு இருக்கும், அதாவது இன்ஸ்டன்ட் வவுச்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து 2500 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த வவுச்சர் வேணும்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பண்ண முடியல, ஏன்னா வந்து 10,000 பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. என்கிட்ட இருக்கிறதே வந்து 2500 தான் இருக்குது. ஸோ அப்போது இதில் வந்து நான் செக் பண்ணி பார்த்ததில் ரொம்ப ஈஸியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் தாங்க. பிவிஆர் தான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. 500 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு 100 ரூபா கிடச்சிது. ஸோ இதில் பாருங்கள் 2500 பாயிண்ட்ஸுக்கு 500 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ரிடீம் கொடுத்துருங்க. சாரி, 500 ரூபா கொடுத்துட்றாங்க. 2500 பாயிண்ட்ஸுக்கு 500 ரூபா கொடுத்துட்றாங்க. ஸோ கீழே அப்படியே வாங்க. கீழே வந்தோன்னா ஆட் டு கார்டுன்னு இருக்கா, ஸோ அந்த ஆட் டு கார்டு கொடுங்க. ஸோ இதில் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்ம இந்த ரிடெம்ஷன் பண்ணுறதுக்கு 49 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிப்பாங்களாம். அது உங்களுடைய கிரெடிட் கார்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அது காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே வாங்க. கீழே வந்தோன்னா ப்ரொசீட் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இதில் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ அதில் கீழே பாருங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணிடுங்க. கரெக்டானு பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆர்டர் கேட்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ வவுச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு மெயிலில் வரும்னு சொல்லியிருக்காங்க, மெயில் மெசேஜ். ஸோ அதே மாதிரி பாருங்கள் மெசேஜ்லேயும் வந்துருச்சு. அந்த வவுச்சர் கோடும் வந்து இதில் ஷோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து மெயிலையும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ சரிங்களா? ஸோ இப்போ வந்து வவுச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் எப்படி அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது? இந்த ஆப்பை வந்து நான் உங்களுக்கு கிராஃப்டின் அப்படின்ற ஆப்பை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ண உடனே வந்து லாகின் ரிஜிஸ்டர் கேட்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு உங்கள் நேமு, உங்களுடைய இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ ஓடிபிலாம் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஸோ கீழே பாருங்கள் செல் ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை செல்லை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிராண்ட் கேட்குது. நம்ம பிவிஆர் தானே நம்ம வந்து வவுச்சர் வாங்கியிருந்தோம். ஸோ பிவிஆர் சர்ச் பண்ணுங்கள். ஸோ பிவிஆர் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பாருங்கள் கிஃப்ட் கார்டா இல்லை கிஃப்ட் வவுச்சரான்னு கேட்குது. இதில் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். கிஃப்ட் கார்டுக்கு வந்து பின்னு தேவை, கிஃப்ட் வவுச்சருக்கு வந்து பின்னு தேவையில்லை. ஸோ நாம் பண்ணது கிஃப்ட் வவுச்சர். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து கோடு கொடுத்துருப்பாங்களே, கோடு கீழே உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெயிலில், அதாவது அந்த கோடு கொடுப்பாங்க, கோடு கீழே அந்த பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கிஃப்ட் கார்டுன்னு அர்த்தம். ஸோ பின்னு கொடுக்கலன்னா அதுக்கு பேர் வந்து கிஃப்ட் வவுச்சர் அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்படின்னா வந்து நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து கிஃப்ட் வவுச்சர், ஏன்னா அதை பின் இல்லைல்ல. ஸோ ஓகே, அப்படின்னா வந்து கிஃப்ட் வவுச்சர் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கிஃப்ட் வவுச்சரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வவுச்சர் கோடு கேட்கும். ஸோ அந்த வவுச்சர் கோடை வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 45% வில் பி டிடெக்டட் ஃப்ரம் யுவர் கிஃப்ட் கார்டு அந்த வவுச்சர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய 500 ரூபா வந்து நம்மளுடைய கிஃப்ட் வவுச்சர். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட்டாக கேஷ் பண்ணுறோம்ல. ஸோ கன்வெர்ட் பண்ணுறோம், கேஷ் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 500 ரூபா கிஃப்ட் வவுச்சர்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 500 ரூபா. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 45% வந்து டெடிகேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 500 ரூபாவா, 500 ரூபா இன்ட்டு 45%னா 225 ரூபா. 225 ரூபா அவங்க பிடிச்சிருவாங்க. இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட வரது வந்து 275 ரூபா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வேறு வழியில் அப்படி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒன்றுமே யூஸ் ஆகாத ஒரு கிஃப்ட் வவுச்சருக்கு நம்ம ஏன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை நீங்கள் மூவிக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, பிவிஆரில் நீங்கள் போடலாம். ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல் இல்லை அது. ஏன்னா மூவி வந்து பார்த்திங்கன்னா பிவிஆரில் கொள்ள விலை கொடுக்குறான்.
ஸோ அதனால் நம்ம வந்து போகிறது நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ நான் சின்ன தியேட்டருக்கு போகிறதுனால இது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, எனக்கு இது தேவையில்லை, நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், கேஷை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் பேலன்ஸ் கேட்குது, பேலன்ஸ் 500 கொடுத்துருங்க. எக்ஸ்பிரி டேட் கேட்கும், ஸோ அதில் எல்லாமே மெயிலே இருக்கும், கொடுத்துருங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் சப்மிட் கிஃப்ட் வவுச்சர் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் வந்துருச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 500 வந்து பேலன்ஸு. ஸோ ஆனால் பே அவுட் வந்து 300 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 40% பிடிச்சிடும்னு சொன்னாங்க, பட் என்னன்னு தெரியல. 300. ஸோ இப்போ 300 வந்து வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பேங்க் பேலன்ஸை ஆட் பண்ணணும் இந்த ஆப்பில். ஸோ மேலே இங்கே பாருங்கள், கேஒய்சி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கேஒய்சி கண்டிப்பாக பண்ணணும். கேஒய்சி நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்குக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி வந்து பேங்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பே அவுட் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூபிஐ அட்ரஸ் கொடுத்தா போதும். பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, யூபிஐ அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸில், அதாவது 2 நாளில் அவங்க அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ 500 நம்ம வந்து வவுச்சர் வாங்கிறதும் நமக்கு வந்து 300 தராங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.